இன்னைக்கு நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஊரக வேலை திட்டம் இன்று முதல் அமல். அப்படின்னா பழையசு என்ன ஸ்கீமாஸா இருந்ததுன்னா, நம்ப மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒண்ணு இருந்தது பார்த்தீங்களா? 2005ல ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்தியால அதிகப்படியான பீப்பிள்ஸ்க்கு வேலையை உறுதி செஞ்சது அந்த திட்டம் தான். இப்ப அந்த திட்டத்த நரேந்திர மோடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2025 டிசம்பர் மந்த் நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வே அதுக்கான ஊதியத்தையும் இன்கிரீஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இந்தியால 28 ஸ்டேட்ஸ் பிளஸ் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தா கூட, ஒரு 24 ஸ்டேட்ஸ் மட்டும் இந்த ஸ்கீம வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. யூனியன் டெரிட்டரிஸ்ல ஒரு சிலர் இத அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்தியா ஃபுல்லாவுமே இந்த ஸ்கீம் என்னைக்கு முதல் நமக்கு நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு உட்பட ஜூலை 1, 2026 இன்னிலிருந்து தான் நடைமுறைக்கு வருது. ஸோ இந்த ஸ்கீமு நெறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பல வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ வரக்கூடிய குரூப் 1 பிரிலிமினரியா இருக்கட்டும், இல்ல குரூப் 2, 2ஏ பிரிலிமினரியா இருக்கட்டும், இல்ல குரூப் 4 எக்ஸாமா இருக்கட்டும். கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 ஹையா இருக்கு. இப்ப இந்த ஸ்கீம நியூஸ் பேப்பர்ல குடுத்திருக்கக்கூடிய இந்த டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சா போதுமான்னு கேட்டா, கண்டிப்பா தேவை கிடையாது. எக்ஸ்ட்ராவாவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்ப நியூஸ் பேப்பர்ல குடுத்திருக்கக்கூடிய டீட்டெயில் என்ன? எக்ஸ்ட்ரா நம்ம என்ன படிக்கணும்? அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோல குடுத்துர்றேன். இதுக்கான நோட்ஸயுமே நான் வீடியோ கீழ என்னுடைய டெலகிராம் லிங்க் குடுத்திருப்பேன். அந்த டெலகிராம்ல ஜாயின் பண்ணீங்க. நான் அந்த டெலகிராம்ல தான் என்னுடைய நோட்ஸ நான் பிடிஎஃப்பா குடுக்கலாம்னு இருக்கேன். சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு கன்டென்ட் நமக்கு என்ன சார் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. இங்க பாருங்க. ஆ நாடு முழுவதும் ஓகேவா? நாடு முழுவதும் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 125 நாள் ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் சார் 125 நாள் ரொம்ப முக்கியம்னா, ஏன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாளா இருந்திருக்கும். ஆனா இந்த ஸ்கீம் என்ன பண்றாங்களாம், 125 நாளா குடுக்கப் போறாங்க. அப்ப இந்த 125 டேஸ்ன்றது நமக்கு என்னதான்? குஷின் ஏரியா தான். ஓகேங்களா? வேலை வழங்குவதற்கான விபி ஜி ராம்ஜி என்னும் ஓகேங்களா? நல்லா பாத்துங்க. விபி ஜி ராம்ஜி என்னும் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தமிழகத்தில் ஓகேங்களா? புதன்கிழமை ஜூலை 1 முதல் அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாருங்க. இந்த விபி ஜி ராம்ஜினா இதனுடைய ஃபுல் ஃபார்ம் நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம்ல ஃபுல் ஃபார்ம் கேட்கறதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இத நான் ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு இந்த ஸ்கீம் என்ன சொல்ல வருது? இது எப்ப நடைமுறைப்படுத்துறாங்க? இதுக்கான பட்ஜெட் என்னன்றத சொல்லிடுறேன். அடுத்த பிடிஎஃப்ல இந்த விபி ஜி ராம்ஜினா ஃபுல் ஆ எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? அதாவது இதனுடைய அப்ரிவியேஷன் என்னன்றதையும் நான் குடுத்துர்றேன். ஓகேங்களா? இது எப்பத்துலருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2026 இந்த தேதி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ 100 நாளுன்றத 125ஆ மாத்திருக்காங்கன்றது தெரியணும். அடுத்து 100 நாட்கள் 125ஆ மாத்துனது எப்படி தெரியணுமோ, இந்த தேசிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்றத விபிஜிஆர்எம் ஜி ராம்ஜி அப்படின்னு குடுத்துருக்க நேமே நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. மத்தியில் முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நமக்கு எப்ப வந்திருக்கும்? 2005ல வந்திருக்கும். இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் தான் 100 நாட்களுக்கு வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றாக வளர்ச்சி அடைந்த தமிழ் மீனிங் குடுத்திருக்காங்க. அந்த அப்ரிவியேஷன் தெரியணும்னு சொன்னேன்ல. விபிஜி ராம்ஜின்றதுக்கு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பாத்துங்க. வளர்ச்சி அடைந்த பாரதம் ஊரக வேலை மற்றும் வாழ்வாதார திட்டம். இததான் நமக்கு தமிழ்ல குடுத்திருக்காங்க. ஆனா கண்டிப்பா இதுக்கு நமக்கு தமிழ்ல தெரிஞ்சிருக்குமான்னு கேட்டா, எந்த அளவுக்கு தமிழ்ல தெரிஞ்சிருக்கோ, அத விட அதிகமா அதனுடைய இங்கிலீஷ் அப்ரிவியேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நான் அத கண்டிப்பா குடுத்துருவேன். அப்படியே வீடியோ பார்த்துட்டே வந்துருங்க. வளர்ச்சி அடைந்த பாரத ஊரக வேலை மற்றும் வாழ்வாதார திட்டம் எனும் புதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ஓகேவா? இப்ப இத விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2047ஆம் ஆண்டுக்குள் நல்லா பாருங்க. எந்த வருஷம் இலக்கா குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா இலக்கா குடுத்திருக்க ஆண்ட எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பயணத்தில் நல்லா பாருங்க. வளர்ச்சியடைந்த நாடாகவும் இருக்கணும். மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பயணத்தில் கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் எனும் நோக்கத்துடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விபி ஜி ராம்ஜி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம்? தமிழகத்தில் தான் ஜூலை 1ல இருந்து நடைமுறைக்கு வருதுன்னோம். ஆனா கன்டென்ட் என்னதான்? இந்தியா ஃபுல்லாவுமே நமக்கு ஜூலை 1ஆம் தேதியில இருந்து தான் அது நடைமுறைக்கு வருதுன்றது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு தமிழ் மீனிங் திரும்பவும் சொல்றேன், நல்லா பாத்துங்க. வளர்ச்சி அடைந்தோ இங்க இருக்கு பாருங்க.
வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக வேலை மற்றும் வாழ்வாதார திட்டம். ஓகேங்களா? இது 2047க்குள்ள இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மட்டும் இல்லாம, தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பயணத்துல கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பையும் சீரமைக்க வேண்டும். அப்ப கிராமப்புற கட்டமைப்ப மறுசீரமைக்கணும். தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியாவ வச்சுட்டுருக்கணும். இந்தியாவ வளர்ச்சி அடைந்த நாடா மாத்தணும். இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப கன்டென்ட்டா இருக்கு. பிளஸ் இது வந்து இந்தியா ஃபுல்லாமே ஜூலை 1ஆம் தேதில இருந்து அமலுக்கு வருது. ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க. கேரளம், ஆந்திரம், புதுச்சேரி பக்கத்து பக்கத்து ஸ்டேட் தான். உள்ளிட்ட தென் மாநிலங்கள் 125 நாட்கள் ஓகேங்களா? 125 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. அப்ப தமிழ்நாடு மட்டும் கிடையாது. தமிழ்நாடு கூட யார் யார் சேர்ந்திருக்காங்க? ஐ மீன் யார் யார் இந்த ஸ்கீம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கேரளா அக்செப்ட் பண்ணியிருக்கு, ஆந்திரா அக்செப்ட் பண்ணியிருக்கு, பாண்டிச்சேரி அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள தெலுங்கானா, கர்நாடகம் ஆகிய மாநிலம் இந்த திட்டத்தை அப்படியே செயல்படுத்துவதாக அல்லது சில குறிப்பிட்ட அம்சங்களை மட்டும் எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடுப்பதாக என்ற ஆலோசனையில் உள்ளன. அப்ப பாத்துங்க, இன்னைக்கு சவுத் இந்தியால காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ, அந்த இடத்துல மட்டும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. ஒரு சிலத அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிலத எதிர்க்கிறோம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ப சவுத் இந்தியாலயே 3 ஸ்டேட் தெரியணும். நம்மள தவிர்த்து. அப்ப நம்மளையும் சேர்த்தா 4 ஸ்டேட். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா? சோ அத தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க. ஆ காங்கிரஸ் ஆட்சியை தான் பார்த்துட்டோம். ஓகே. எனினும் நாடு முழுவதும் புதன்கிழமை முதல் சுமார் 19 மாநிலங்கள் ஓகேவா? எத்தன மாநிலங்களா? 19 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அளவில் இந்த புதிய திட்டம் அமலாகும். ஓகேங்களா? 19 ஸ்டேட்ன்றதையும் ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் குடுத்துருக்காங்க. தெரிஞ்சு வச்சுங்க. இதன் மூலம் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்துக்கும் ஒரு நிதியாண்டில் வழங்கப்பட்டு வந்த 100 நாட்கள் வேலை இந்த புதிய சட்டத்தின் கீழ் 125 ஓகேவா? அப்ப இதுவரைக்கும் நமக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கு? 100 வேலைன்றது 125ஆ மாறியிருக்கு. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்ன்றத வளர்ச்சியடைந்த பாரதம் ஊரக வேலை மற்றும் வாழ்வாதார திட்டம். ஓகேங்களா? அப்ப இதனுடைய ஷார்ட் நேம் தான் விபிஜிராம்ஜி அப்படின்னு குடுத்திருக்காங்க. இதனுடைய இலக்கு என்னன்னா 2047க்குள்ள இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாகவும் உருவாக்கணும். தொலைநோக்கு பார்வை கொண்ட நாடாகவும் உருவாக்கணும். அது மட்டும் இல்லாம கிராமப்புற கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்த முக்கியமான கன்டென்ட் பாத்துங்க. மத்திய அரசு இத்திட்டத்துக்கு 2026 நிதியாண்டில் 2026ல இருந்து 2027 நிதியாண்டில் 95,692.31 கோடி மத்திய அரசு இத்திட்டத்துக்காக 2026 டு 27 நிதியாண்டில் வந்து பாத்தீங்கன்னா 95,692.31 கோடி. ஓகேங்களா? அதை இங்க நம்பர் குடுத்திருக்கேன் பாருங்க. 95,692.31 கோடிக்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. எப்படி சார்னா, இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க. இந்தியா ஃபுல்லாக்குமே ஒரு 95,692.31 கோடியை இந்தியா ஃபுல்லாக்க இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? மாநிலங்களின் பங்கினை சேர்த்தால் மொத்தம் கிட்டத்தட்ட 1,51 லட்சம் கோடி. ஓகேங்களா? அப்ப மத்த ஸ்டேட்ஸ்க்குன்னு இப்ப நீங்க அமல்படுத்த போறீங்கன்னா, அந்த ஊதியத்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டும் குடுக்கும், ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் குடுக்கும். அதுல சென்ட்ரல் கவர்ன்மென்ட் மட்டும் இந்தியா ஃபுல்லா எவ்வளவு குடுக்குறாங்கன்னா, 95,692.31 கோடி. அதுவே ஸ்டேட் கவர்ன்மென்ட் உடைய ஃபண்டையும் நம்ம சேர்த்துட்டோம்னா 1,50,000 லட்சம் கோடி. அதாவது 1,51 லட்சம் கோடி இதுக்கு மட்டுமே தனியா ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புதிய திட்டம் மத்திய அரசு, மாநில அரசுகள் எந்த ரேஷியோல பிரிச்சிருக்காங்களாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுதான் நெறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பழைய ஸ்கீம்து. இப்போ புதுசா நமக்கு என்ன தெரியணும்னா, ஆ இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசு 60ம், மாநில அரசு 40 இந்த ரேஷியோல பிரிச்சிருக்காங்கன்றது தான் கொஸ்டின் ஏரியா. தயவு செஞ்சு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா? தமிழகத்துக்கு நிதிச்சுமை அதிகரிக்கும் என்று முந்தைய திமுக தலைமையிலான அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. மேலும் ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், பழைய பெயரிலேயே முந்தைய நிதி முறையை தொடர வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழைய டிஎம்கே கவர்ன்மெண்ட் இருக்க சொல்ல எங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும். அதனால இது வேணாம். அது இல்லாம மகாத்மா காந்தி பேரே நீங்க எடுத்துட்டீங்க. அதனால எங்களுக்கு வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப புதிய கவர்ன்மெண்ட் இருக்கக்கூடிய டிவிகே உடைய சிஎம் நம்மளுடைய அண்ணன் தளபதி என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதான் இங்கேயும் குடுத்திருப்பாங்க. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் விபிஜிராம்ஜி திட்டத்தை தாவேகா தலைமையிலான அரசு ஏற்றுக்கொண்டது. அதன்படி இத்திட்டம் புதன்கிழமை அமலுக்கு வரும் என்றும் அரசிதழில் வெளியாக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்துவதற்கான தமிழக அரசு ரிசர்வ் வங்கியில் புதிய கணக்கை தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்துக்காக தமிழக அரசு, மத்திய அரசு ஓகேங்களா? அதாவது தமிழகத்துக்கு இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? 95,692.31 கோடின்றது ஆல் ஓவர் இந்தியாக்கு. அதுல இந்தியன் கவர்ன்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளவு ஒதுக்கி இருக்கு பாருங்க. இந்த இடத்துல குடுத்திருக்காங்க.
7,957,57 கோடி. ஓகேங்களா? அதாவது 7,957 கோடிய 57 லட்சம். ஓகேங்களா? அப்ப இந்த அமௌண்ட் நமக்கு இந்தியன் கவர்ன்மெண்ட் குடுத்திருக்கு அப்படின்றது கொஸ்டின். ஓவரால் இந்தியாவுக்கு 95,000 அப்ராக்ஸிமேட். நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் குடுக்க போறது 7,957,57 கோடி. ஓகேங்களா? ரொம்ப 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 முக்கியமானது. இதுல தமிழக அரசுடைய 40% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,305,04 கோடி. ஏன்னா இந்த 2 நம்பர்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அத விட நமக்கு என்ன சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்பாங்கன்னா, அந்த ரேஷியோ 60% சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டும், ஸ்டேட் கவர்ன்மென்ட் நமக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்? ஒரு 40%. அந்த 40%க்கான அமௌண்ட் தான் எவ்வளோ? 5,305,04 ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்கீம்ஸ்ல நமக்கு பேசிக்கா என்னென்ன தெரியணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் மாத்திட்டாங்க. இதுக்கு என்ன பேருன்னா, வளர்ச்சி அடைந்த பாரத ஊரக மற்றும் வாழ்வாதார திட்டம். இத ஷார்ட் நேம் விபிஜிராம்ஜி. இது வந்து 2047க்குள்ள வளர்ச்சி அடைந்த நாடு. ஓகேங்களா? அப்ப வளர்ச்சி அடைந்த நாடு பிளஸ் தொலைநோக்கு பார்வை. இத சொல்ல மறந்துட்டேன். தொலைநோக்கு பார்வை. 3வது தான் நமக்கு கிராமப்புற மேம்பாடு. இது 3த்த முன்னோடியா வச்சு தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. ஓவராலா 95,692.31 கோடி இந்தியன் கவர்ன்மென்ட். அதுல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது 7,957,57 கோடி. இதுதான் 60%. தமிழ்நாட்டுக்கு 5,305,04 கோடி. இது 40%. ஓகேங்களா? இப்ப இத நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு பிடிஎஃப் குடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பிடிஎஃப் பார்ப்போம். இப்ப இதுல பாருங்க. அப்ப இந்த ஸ்கீம்ஸ்ல நமக்கு கண்டிப்பா தெரிய வேண்டிய கன்டென்ட் என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விபிஜிராம்ஜி அப்படின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் ஓகேங்களா? ஃபுல் ஃபார்ம் கேட்கறதுக்கான சான்சஸ் 100% இருக்குங்க. இந்த வாட்டி கண்டிப்பா கொஸ்டின் வந்துரும். இல்ல பாருங்க. விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரஸ்கார் அண்ட் அஜ்விகா மிஷின். ஓகேங்களா? அப்ப இதுதான் ஃபுல் ஃபார்ம்ன்றது நமக்கு கண்டிப்பா தெரியணும். இது கிராம லெவல்ன்றதுனால இத கிராமின்னு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரக் ராஸ்கர் அண்ட் அஜ்விகா ஓகேங்களா? மிஷின் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. சோ அது என்னன்றத நீங்க பார்த்து வச்சுங்க. ஓகேவா? இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன குடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, விபிஜிராம்ஜி ஓகேங்களா? இது ஆக்ட் 2025ல வந்திருக்கு. ஆக்ட் வந்தது எந்த வருஷம்னு கேட்டா 2025 தாங்க. இத அமல்படுத்துறது தான் எப்பன்னு கேட்க போறாங்க. இந்திய அரசின் புதிய கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டமாகும். இது 2026 ஜூலை 1 முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. அப்ப இது சட்டமா வந்தது எப்பன்னு கேட்டா 2025. இத அமல்படுத்தின இம்ப்ளிமெண்ட் எப்பன்னு கேட்டா ஜூலை 1, 2026. கொஸ்டின் ஏரியா தயவு செஞ்சு நோட் பண்ணீங்க. இந்த சட்டம் முந்தைய மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஆக்ட் ஓகே அதான் நம்ம பார்த்தோம்ல மகாத்மா காந்தி ஊரக உறுதியளிப்பு திட்டம்னு பார்த்தோமா MGNREGA அப்படின்னு பார்த்திருப்போம். இது 2005ல வந்திருக்கும். இதை தான் நீக்கிட்டு இல்ல தூக்கிட்டு இப்ப புதுசா என்ன கொடுத்திருக்காங்க விபிஜி ராம்ஜி அப்படின்னு வந்திருக்கு. நிதி பகிர்வு பெரும்பாலான மாநிலங்கள் மேக்சிமம் ஸ்டேட்ஸ் நிதி எப்படி பகிர்ந்துக்கிறாங்கன்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் 40% ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு ஈஸ்ட் மாநில அரசு பெரும்பாலான ஸ்டேட்ஸ் ஓகேங்களா ஒரு 20 கிட்ட அப்படிதான். ஆனா இதுவே வடகிழக்கு ஸ்டேட்ஸ் ஓகேங்களா நமக்கு இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அசாம் சாரி ஆமா அசாம் அருணாச்சல பிரதேஷ் திரிபுரா மெகாலயா இவங்கெல்லாம் அந்த சைட்ல இருக்கக்கூடிய நாகாலாந்துலாம் இல்ல நமக்கு இமயமலை மாநிலங்களா இருந்தா 90% யாரையா கொடுத்துடுறா சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுத்துருது. 10% ஐ மீன் 10ன்ற ஒரு ரேஷியோல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப இது ரொம்ப 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 முக்கியமான ஏரியா. ஏன்னா நார்மல் ஸ்டேட்ஸ் வந்து 60:40 நார்மல் ஸ்டேட்ஸ் யாரா சார் சொல்லலாம் நம்ம சவுத் இந்தியால பார்த்தோமா பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா பாண்டிச்சேரி ஆந்திர பிரதேசம்லாம் இந்த ஸ்கீமை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் 60 ஸ்டேட் கவர்மெண்ட் 40 தமிழ்நாடு உட்பட. அதுவே நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்னு வந்தீங்கன்னா இந்த சிக்கிம் ஸ்டேட்டுக்குலாம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 90:10 அப்படின்ற மாதிரி தான் கொடுத்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா. சோ அப்ப இது தெரிஞ்சு வச்சுங்க. இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய டெலகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். அந்த சேனல்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்ப நம்ம பார்த்தது தான் நியூஸ் பேப்பர்லயே 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாகவும் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய பயணத்தில் கிராமப்புற மேம்பாட்டு கட்டமைப்பை சீரமைக்க வேண்டும். 100% ஓகேங்களா 100% இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல வரதுக்கு சான்சஸ் அதிகம். 3 கண்டென்ட் தெரியணும். ஒன்னு வளர்ச்சி அடைந்த நாடு, 2வது தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா,
அடுத்து கிராமப்புற மேம்பாடு. இந்த 3 ஸ்டேட்மெண்ட் தெரியணும். ஓகேங்களா? நோக்கத்துடன் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விபிஜி ராம்ஜி சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்தது. ஜூலை 1, ஜூலை 1, ஜூலை 1. அப்படியே மனப்பாடம் பண்றீங்க. ஓகேவா? இதுல பாருங்க யுபி, பீகார், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ஊதிய விகிதங்கள் 15 முதல் 20% வரை உயர்த்தப்பட்டுள்ளன. இப்ப நார்மலா ஒரு நம்பர் குடுத்திருப்பாங்கல்ல. அந்த நம்பர்ல இருந்து ஒரு 15 டூ 25% வரைக்கும் இந்த குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ்ல மட்டும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இத நமக்கு பிரிலிமினரில கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான். இதுவே நான் குரூப் 2 மெயின்ஸ் டிஸ்கிரிப்ட் டைப்ல எழுத போறேன். குரூப் 1 டிஸ்கிரிப்ட் டைப்ல எழுத போறேன்னா, அப்ப இந்த கன்டென்ட் நமக்கு எக்ஸ்ட்ரார்டினரியா பாயிண்ட் குடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது நோட் பண்ணீங்க. அடுத்து கேரளம், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் ரூபாய் 360 முதல் 409 வரை. ஓகேங்களா? பாருங்க. கேரளா, ஹரியானா, பஞ்சாப், கர்நாடகாலாம் ரூ. 360 ரூ. 409 வரையும் குடுத்திருக்காங்க. அதிகபட்சமான மலைப்பகுதி மாநிலமான இந்தியாவிலேயே அதிகபட்சம் அதுவும் மலைப்பகுதி மாநிலமா இருக்கக்கூடிய சிக்கிமுக்கு தான் ரூ. 450 குடுக்குறாங்க. அப்ப இதுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இந்தியாவிலேயே எந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலம் இந்த ஆ ஸ்கீமால அதிகபட்ச தொகைய வாங்குறாங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கிம் ஸ்டேட் ரூ. 450 அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அப்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நமக்கு ஷார்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டிய டீடைல்ஸ் நான் இப்ப கடைசி பேஜ்ல குடுத்திருக்கேன். இத பாத்துப்போம். ஓகேங்களா? இதனுடைய அடிப்படை ஊதியம் அப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஒருத்தருக்கு அடிப்படையா எவ்வளவு அமௌண்ட் குடுக்கணுமா? ரூ. 300 குடுக்கணும். ரூ. 300 தான் அடிப்படை ஊதியமே. இதுல அடிப்படை ஊதியமே எவ்வளவுதான்? ரூ. 300 குடுத்துறணும். சம்பளம் வாரந்தோறும் அல்லது அதிகபட்சம் 15 நாட்கள். இதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு அப்புறம் தான் சேலரி குடுக்கறதா இருந்தது. இப்ப என்னவா அதிகபட்சமா 15 நாளுக்குள்ளயே போட்டுறணும். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா வீக்லி ஒன்ஸ் ஓகேவா? வீக்லி ஒன்ஸ் இல்ல 15 டேஸ் ஓகே கன்ஃபார்ம் இது. அப்ப இதையுமே கேட்டுருக்கலாம். அடுத்து இதனுடைய ஷார்ட் தான் பார்க்க போறோம். சட்டத்துடைய பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா, விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ராஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன். ஓகேங்களா? ஓகேங்களா? அஜ்விகா மிஷன். இது கிராம லெவல்ன்றதுனால கிராமின் குடுத்திருப்பாங்க. இந்த ஆக்ட் வந்து 2025 நல்லா பாத்துங்க. ஆக்ட் எப்பன்னு கேட்டா சட்டமா வந்து 2025 தான். அத அமல்படுத்துனது அப்படி இல்லன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்தது தான் ஜூலை 1, 2026. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நோட் கூட பண்ணீங்க. குரூப் 1 பிரிலிம்ஸ் இல்ல குரூப் 2 பிரிலிம்ஸ் வந்தவுடனே இந்த கொஸ்டின வச்சே என்னுடைய வீடியோ டேக் பண்ணி போடுறேன். அப்படியே கேட்டா மாதிரியே கொஸ்டின் வந்துருச்சு பாருங்க கூட. ஓகேவா? ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதுக்கப்புறம் விபி ஜிராம்ஜி இதனுடைய ஷார்ட் ஃபார்ம்ன்றது தெரியணும். பழைய சட்டம் என்னவா இருந்துச்சுன்னா எம்ஜிஎன் ஆர்இஜிஏ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு கேரண்டி வந்திருக்கும். சோ இததான் 2005ல உருவாக்கி இருப்பாங்க. இது ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஓகேவா? இது எல்லாத்துமே எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ வருது? இதை நிர்வகிக்கும் அமைச்சகம் எதுன்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மென்ட். ஓகேங்களா? அப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மென்ட் தான் இத எடுத்து பாக்குறாங்க அப்படின்றது தெரியணும். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்னு தெரியும். நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கக்கூடிய நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. தேங்க் யூ.